ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு அமாவாசை. இன்னையோட டேட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு 29 இன்னைக்கு தேதி. அன்னைக்கு தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு எடுக்கிறேன். எப்போவுமே வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரஞ்சித் மாமா தான் வந்து இது மாதிரி அங்கே ஒரு குரூப்பில் வந்துட்டு ராமேஸ்வரம் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்துட்டு அமாவாசை எப்போ தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த தடவை வந்து என்னென்னா, இங்கே ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லி மாமா சொல்லி வம்பிழுத்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஆலமரம் தான். அந்த ஆலமரத்தில் அந்த விழுது எல்லாம் அது எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு எனக்கு தெரில. ஆனால் நாங்கள் போய் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அந்த விழுது நம்ம அந்த தூரி ஆடுறதுக்கு போவோம்ல, அந்த இதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா விழுந்தால் அதுவே வந்து மரமாகி இன்னும் 24 மரமாக இருக்குது. நேற்று நைட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு போனாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் இதனுடைய என்ன அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்றது தெரில. நான் அதையும் வந்துட்டு நான் மாமா கிட்டே கேட்டுட்டு சொல்கிறேன். நேற்று நைட்டு 28ஆம் தேதியே வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து வெயிட் பண்ணோம். 2:30 மணி போல் வேன் வருது அப்படின்னாங்க. அப்புறம் 3 மணி போல் தான் வந்தது. அதனால் வெயிட் பண்ணிட்டு வேனில் எல்லாத்தோடு சேர்ந்து வந்துட்டோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறேன்னா புதுசாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் இருக்காங்க, ரூம்லாம் இல்லை, பொதுவாக வந்து ஒரு மண்டபம் எடுத்திருக்காங்க. அந்த மண்டபத்தில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருப்பாங்க இல்லையா, அதில் தான் வந்துட்டு எல்லோரும் படுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விசாகனை வச்சுட்டு நான் எப்படி இருக்க போகிறேன் அப்படின்னு தெரிலன்னு யோசித்தேன். ஆனால் விசாகன் வந்து சமத்துக்குட்டி. என்னென்னா எப்பவும் வீட்டில் 12 மணி 11:30 ஆகுமா, அதே மாதிரியே தான் வந்துட்டு தூங்க இப்போ பழகிட்டான். அதனால தான் அவனுக்கு வந்து அது மட்டும் கொஞ்சம் செட் ஆகலை. மற்றபடி வேனில் வந்தபோது எல்லோரும் கூப்பிட்றாங்க, எல்லாத்துக்கிட்டையும் போகிறான். இங்கே வந்து ஓம்னு சொல்லி வணக்கம் வைக்கிறாங்க. அவனும் சேர்ந்து எல்லாத்துக்கும் வணக்கம் வைக்கிறான். ஷேக்கன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, கொடுக்குறான். அதனால் அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருச்சு. விசாகனை மாற்றி வந்துட்டு விசாகனை வந்து வாங்கிட்டே இருந்தாங்க. இங்கேயும் வந்துட்டு ஜாலியாக இருந்தான். இட்லி சாப்பிட்டான், வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கூடையும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். ஆனால் எல்லோரும் 9:30க்கெலாம் தூங்கிட்டாங்க, ஏன்னா காலைல எந்திரிக்கணும் அப்படின்னு. ஆனால் சார் மட்டும் வந்து 11:45 கரெக்டாக மண்டபன்றதுனால நானும் மாமாவும் வெளியவே வச்சுட்டு, அப்போ தான் பார்த்திங்கன்னா அவனா மாமாங்கிற அம்மா அக்கா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான் விளையாண்டுக்கிட்டே. சார் அதுக்கப்புறம் சாருன்ட்டு தம்பி அதுக்கப்புறம் வந்துட்டு தூங்கிட்டாங்க. இப்போ காலையில் வந்து சரியானபடி எனக்கு வந்துட்டு தூக்கம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு குளிராக இருக்குது. இன்னும் அங்கிட்டு காட்டுறேன். அங்கே தூங்குறாரு பாருங்க. அவர் வந்து பட்டையை அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா எல்லாம் கிளம்பி இப்போ வேனில் போயிடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ தான் வந்து டீ கொடுத்தாங்க, குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ அந்த நான் சொல்கிற கோயிலுக்கு வந்து போவாங்க. நான் அட்ரஸ் எங்கே என்னன்னு நான் கேட்குறேன். மரத்தையே கட்டாது கீழே மட்டும் முன்னாடி போயிடு. உள்ள போயிட்டு அப்படியே இங்கே வந்தால் மட்டும் பக்தி மயமாயிருவார். வீட்டில் இருந்தாலும் அதே பட்டேன். எல்லாம் எடுத்து வச்சாச்சு. விசாகன் மட்டும் தூங்கிக்கிறார். அவர் எந்திரிச்சா அவருக்கு ட்ரெஸ் மாற்றிடலான்னு பார்க்குறேன். எந்திரிக்கலானோ தண்ணி சமஜில் ஐஸ் கட்டியை உள்ளே தூக்கி போட்ட மாதிரி வந்து ஒரு இதுந்துச்சு. கடன்னு எல்லாம் கிளம்பி வந்து உட்காந்துருக்கோம். இவர் எந்திரிச்சிட்டாருன்னா போனேன் காட்டலாமா. விசாகன் அங்கே பாரு. விசாகன் வீடியோவில் பாரு. அவ்வளோதான், வீடியோ எடுக்கிறாங்கன்ட்டா விசாகன் வீடியோ பார்க்க மாட்டாரு. அவருக்கு அல்ல விசாகன் எந்த உடனே வந்து அவருக்கும் காட்டுங்க. விசாகன் இங்கே பாருங்க. விசாகன் பக்கத்தில் வந்து இந்த விசாகன் முடிக்கும் போது என்னன்னா ஏதாவது ஒரு பொருளை பார்க்குறான்னா டக்குன்னு வந்து அந்த பொருளை தான் ஆர்வமாக இருப்பான். 200
பாக்கெட்டாங்கன்னா தான் வச்சுருந்தேன். உடனே அதை எடுக்கிற ஆர்வத்தில் ஏஞ்சிட்டாரு, அவரும் கிளம்பிட்டார். இன்றைக்கி தான் புதுசாக வந்து எப்படி சொல்கிறேன்னா தண்ணி தொட்டு பட்டை போட்டிருக்கேன். குங்குமமும் இதான் வச்சுருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு வயசு அதுக்கு ஒரு வயசு வரைக்கும் வைக்க வேணாம்னாங்க. இன்றைக்கி வந்து குங்குமமும் பட்டை. இங்கே பாரு தம்பி, வந்துட்டோம் எல்லோரும் வேனில். இதுதான் வந்து அந்த ஆலமரம். நான் வந்துட்டு அங்கிட்டு போய் காட்டுறேன். இங்கிட்டு வந்து இப்போ எல்லாம் வேன்லேருந்து இறங்கிட்டதுனால நான் இங்கிட்டு வந்து நின்றுருக்கேன். இதில் தான் வந்து பணி செய்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுங்க நான் அங்கிட்டு போய் காட்டுறேன். இந்த திக்கு மயில் பச்சை கலர் சாரீ கட்டியிருக்கா தான் வந்துட்டு மரம். அதனுடைய இதுலேருந்து வந்தது தான் வந்து மீதி இருக்க மரங்கள் எல்லாமே. இது பாருங்கள். ஆனால் அந்த மரம் வந்து சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதிலிருந்து வந்தது தான் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. கிட்ட சுற்றி போக போக நான் அங்கிட்டலாம் ஃபுல்லாக போய் காட்டுறேன். ஏன்னா நான் மட்டும்தான் இங்கிட்ட எடுக்கிறேன், யாரும் இல்லை, எல்லோரும் அங்கே நிற்கிறாங்க. அதனால தான் இங்கிட்டு வந்துட்டு லைட்டாக காட்டிட்டு ஓடிடலான்ட்டு. இருங்க அதையும் காட்டிடுறேன். ஆனால் அங்கிட்டிருந்து பார்க்கும்போது பாருங்கள், சின்ன மரமாக இருக்க மாதிரி தான் வந்துட்டு தெரியுதுங்க. சுற்றிலும் நிறைய மரம். இதுதான் நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், அதுலேருந்து வந்தது தான். ஜெய்குட்டி ஹாய் சொல்லுங்கள். அவர் வந்து எல்லோரும் வந்து எல்லோரும் வந்து வணக்கம் வணக்கம் சொல்லி 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 விசாகன் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சொல்ல மாட்டான். ஏன்னா அவர் பார்க்குறது பசுவும் கன்றும் இருக்காங்க, அதனால் அதை பார்க்குறாங்க. அத்தனை பாவங்களையும் பத்தம் செய்யும் சக்தியுடன் நம்ம யாராவது அது தீருமா? நம்ம உழைப்பினால இன்னொருத்தன் வாழ்றப்ப அந்த உழைப்பை வாங்கினா பாத்தீங்களா, அவனுக்கு தானே மனசு ஊழி உங்களுக்கு சாப்பாடு காலையில இருந்து எனக்கு வந்து உழைச்சடா ஒரு டீ கறி கூட குறைஞ்சாம இந்த மாதிரி டீ சாப்பிடு, இந்த ஜோத்தை சாப்பிடு, தேடி வரணும். தயவு செஞ்சு நேரா எழுத்து பேசணும், எந்திரிச்சு என் கூட சண்டை போடணும். நமது உழைப்பால் அல்லது நாம் செய்கின்ற வியாபாரத்தால் பிறர் அழிக்கிறார்கள் என்றால் அது உழைப்பால். சம்பாத்தியங்கள் வந்து என்னங்கய்யா, உழைப்பாலோ அல்லது அழியன் கூட வந்தவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாமே இந்த ஊருக்காரவங்க தான். நம்ம கூட வந்தவங்கெல்லாம் இவங்கெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு தான் வந்து இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள உட்கார வச்சுருக்காங்க. யார் யார் வீட்டில் பசுமாடு இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து பசுமாடு எல்லாம் கட்டுறவங்க கட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லோரும் பசுமாடு வந்து கட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பசுக்களுக்கெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அகத்தியரும் வாழ்த்தட்டும், அகத்தியரும் வாழ்த்தட்டும், வாழ்த்தட்டும் வாழ்த்தட்டும், வாழ்த்தட்டும் வாழ்த்தட்டும், லோபா மாதா வாழ்த்தட்டும், லோபா மாதா வாழ்த்தட்டும், வணங்கி பணிவோமா, வணங்கி பணிவோமே, வேங்கடராம, வேங்கடராம, பதம் பதம், சரணம் கொள்வோமே, சரணம் கொள்வோமே, வேங்கட குருபாதம், வேங்கட குருபாதம். ஓம் பசுத்துறை கணபதியே போற்றி, ஓம் பசுத்துறை கணபதியே போற்றி, ஓம் பசுபதீஸ்வரா போற்றி போற்றி, ஓம் பசுபதி ஈஸ்வரா போற்றி போற்றி, ஓம் ஆதினமே போற்றி போற்றி, ஓம் ஆதினமே போற்றி போற்றி, பசுக்குலமே போற்றி போற்றி, ஓம் பசுக்குலமே போற்றி போற்றி, ஓம் பசும்பால் ஒளியே போற்றி போற்றி, ஓம்
பசும் பால் ஒளியே போற்றி போற்றி. ஓம் பசும் தயிர் கணமே போற்றி போற்றி. ஓம் பசும் தயிர் கணமே போற்றி போற்றி. ஓம் பசு நெய் சுடரே போற்றி போற்றி. ஓம் பசு நெய் சுடரே போற்றி போற்றி. ஓம் பசு வெண் நயமே போற்றி போற்றி. ஓம் பசு வெண் நயமே போற்றி போற்றி. ஓம் பசும் சாண பொன்னே போற்றி போற்றி. சத்யை நமஸ்தத்யை நமஸ்தத்யை நமோ நமः. தேவி சர்வபூதேஷு காமதேனு சமஸ்திதா. நேரம் முழு கவனம் இங்க இருக்கட்டும். உங்க கவனம் செதறதுனால நீங்க மட்டும் இல்ல மற்றவங்களையும் பண்றீங்க. அதுக்கான விளக்கமும் ஐயா கொடுப்பாங்க. தயவு செய்து அடுத்த ஒரு 2-3 மணி நேரம் முதல் கற்பனைக்கு எட்டாத புண்ணியத்தை செய்தவர்கள் நீங்க. இல்லைன்னா இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த இடத்துல அதுவும் வம்சபாரி ஆலமரத்தின் கீழ் யாருங்க பேசுறது? யார் பேசுறது? இங்க வந்து மைக்ல நிறைய கருத்துக்கள் இருக்கு. இந்த கருத்து நம்ம அடியார்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இவங்களே வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்கறாங்க. இத சொல்றதுக்காக முயற்சி பண்றோம். கவனிங்க. அளப்பரியன அவற்றில் ஆற்றும் வழிபாடு பலன்களும் அளப்பரியன. இது பற்றிய விவரங்களை அவ்வப்போது நம் சத்குருவின் கருணையால் பன்முறை முந்தைய இதழ்களில் விளக்கமாக அளித்துள்ளோம். அதே வகையில் ஆலயம், விருட்சம், தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் சிறந்த திருத்தலமாக ஆவிக்கோட்டை ஸ்ரீ மெய்க்கை விநாயகர் ஆலயம் அமைகிறது. கொஞ்சம் நீங்க எங்க திரும்பினாலும் உங்களுக்கு நல்லவர்கள் துணை கிடைக்கும். நல்லவர்கள் ஆசீர்வாதம் வரும். நல்லவர்களின் பழக்கம் வரும். என்ன பலன்? சுவாச நோய்களை தீர்த்து பிராணாயாம சக்தியை தரும் நறுவீலி மூலிகை மரம் அமைந்த ஸ்ரீ மெய்க்கை விநாயகர் புண்ணிய வளாக பூமி. அப்போ நம்ம மௌனம் எவ்வளவு பெரிய விஷயத்தை நமக்கு கொடுக்க போகுது. உங்களுக்கு இத அமெரிக்காவில் ஆக்சிஜன் 1 கிலோ பிறந்த குழந்தை எல்லாரும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து ரஞ்சிதா அம்மா செய்ய உட்காந்துருக்காங்க. நானும் செய்யலாம்னு சொன்னாங்க. இது என்னோட மாமனார் மாமியார் அப்புறம் வந்து அப்பாவுக்கு செய்யலான்னு சொன்னாங்க. ஆனால் வந்து இவனை வச்சுட்டு செய்ய முடியல, தூங்க மாட்டான் தம்பி. அதனால் எல்லாம் அவங்களே செய்கிறாங்க. எல்லோரும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கோம். பத்து விட்டாரி இது நான் அப்போ வம்ச பாரி மரம், மரம் தாய் மரம், மற்ற வந்து 24 மரம். இதோடைய விழுதுகள் தான் அப்படியே. ஆமாம், நான் இன்னும் வந்து கொஞ்சம் பக்கத்தில் போய் காட்டுறேன். காலைல நான் சொன்னேன், ஆனால் வந்து தெளிவாக சொல்லாமல் சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு அது பெருசாக தெரியலையா, சொன்னாங்க, அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. சரி கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த மரத்தோட அந்த இதே வந்து இவ்வளோ பிடிச்சிக்கும் மரம் மாதிரிச்சு. இதுதான் வந்து தாய் மரம். இதுதான் தாய் மரம். அந்த இது என்ன சொல்லுவாங்க அம்மா பேர்? இது பாருங்கள், அப்படியே இதுவாகவே வந்து மரமான மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், அந்த விழுதில் வந்ததே. இதுதான் தாய் மரம். இதனுடைய விழுதுகள் தான் இந்த 24. இந்த 24 இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விழுதாக வந்து தான் இப்போ அப்படியே மரமாக இருக்குது. ஒன்று பாருங்கள், தாய் மரமே சின்னதாக தான் இருக்குது, விழுதுகள்லாம் பெருசு பெருசாக இருக்குது. ஆமாம். ஸோ இதுதான் வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாம் உட்காந்து கேட்டோம், ஆனால் சொல்ல தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் யார் வந்திருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்தால் வந்து பாருங்க. ஆமாம், அதாவது மன்னார்குடி, ஆவிப்பேட்டை, பட்டுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர் வட்டம், அதுக்கப்புறம் என்னன்னா
ஆவிக்கோட்டை மெய்கை விநாயகர். ஆமாம், இங்கே வந்து விநாயகர் அங்கே இருக்கார், நான் அங்கே போய் காட்டுறேன். அங்கே விநாயகர் அதில் வந்து 9 தடவை சுற்றி வர சொன்னாங்க. நல்லதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்களா, அதனால நானும் எங்கள் பெரியப்பாவும் போயிட்டு 9 முறை சுற்றிட்டு வந்துட்டோம். இவர் இங்கே இருந்தார். அதிலே போயிட்டு சக்கரை ரவா எல்லாம் சேர்த்து எறும்புங்களுக்கு போட்டுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து குழம்பு சுற்ற போகிறோம். இது வந்து பாவம் இது பண்ணுவோம், பாவன்றவர் என்ன தும்பைப்பூ பறிச்சுட்டு போய் சிவனுக்கு போட்டு வரும். ஓகே, இந்த வரேன் இருங்க. பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு பண்ணுவோம். 24 விழுது இருக்கிறதுனால 24 முறை சுற்றலான்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோம், இதை சுற்ற போகிறோம். இங்கே பாருங்கள் குழம்பு, இதை இப்போ சுற்றிடலாம். அன்னதானம் காலையிலேருந்து ஓடிட்டுருக்கு. வீடு கட்டுறதை எடுத்து வைக்கிறார்கள். ஏமாம்மா மும்மரமாக பொறுக்கிறாரு சொல்லாமல். சுற்றுறதுக்கு எதுக்கு அன்னைக்கு எண்ணிக்கை தெரியாமல் சுற்றுறதுக்கு எண்ணிக்கை தெரியாமல் போகிறது 24 சுற்று இல்லை. அது வேணா உண்மைதான். எங்கள் அம்மாக்கெல்லாம் எங்கே இருந்தா இவ்வளோ 24 சுற்றி முடிச்சாச்சு. சுற்றி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த குளத்தை தான் வந்து சுத்தம் பண்ண போகிறோம். ஏன்னா சுத்தம் பண்ண சுத்த போகிறோம். குளத்தை வந்து 3 ரவுண்டு சுத்த போகிறோம். 3 இங்கிட்டு இருந்தா இப்படி தான் போகணும். குளத்தை வந்து 3 ரவுண்டு வலம் வர போகிறோம். எப்படி மாமா? சூப்பர். எப்போவுமே வந்து இங்கேன்னா பௌர்ணமிக்கு வந்து திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் வராங்களோ அது மாதிரி இந்த குளத்தை வந்து பௌர்ணமிக்கு கிரிவலம் வருவாங்க. பௌர்ணமி இந்த குளத்தை வந்து கிரிவலம் வருவாங்களாம். நாங்கள் இந்த தடவை அமாவாசைக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் இந்த குளத்தை 3 முறை சுற்றிட்டு தான் சாப்பிட போகிறோம். இது என்ன? இதுதான் வந்து நாங்கள் வந்த கோவில். சிவனுக்கு தும்பை போல அர்ச்சனை. நீ கொஞ்சம் எந்த ஒரு வெளியெல்லாம் போகும், நிறையா திருவண்ணாமலை இன்னும் விசேஷம் ஊர் விசேஷம்னு வந்துச்சு பாருங்க. அந்த ஊராக செலக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அம்மா சொல்ல அங்கே இடத்துக்கு போவோம். ஒரு வேணும் 2 வேணுக்கு 2 வேணும் நீங்கள் வந்துருக்கீங்க. கொஞ்சம் கூட்டம் போகிறாங்க தான் 1 வேணும் வரும். கூட்டம் அதே மாதிரி 2 வேணும் இருக்கும். எங்கேருந்து வளர்ந்து எங்கள் சாமிகளுக்கு உள்ள தகவல் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அது எங்கேருந்து வந்துருக்கு பாருங்க. அந்த திருவண்ணாமலையிலேருந்து 2 உரலோட நாங்களும் இவர் தான் வந்து அந்த மெய்கை விநாயகர் சன்னதி. இவர் தான். இப்போ இதில் தான் வந்து ரவா சர்க்கரை எல்லாம் கலந்து எறும்புங்களுக்கு இது ஃபுல்லாக போட்டு போனோம். திட்டிக்கிட்டே போகாதம்மா, உனக்கு தெரியுதானே? ஆமாம், தபார் இங்கே சண்டிகேஸ்வரர். இந்த பார், இதுதான் வந்து அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருக்குது. அங்கே ஏர்போர்ட் கோயிலுக்கு போவோம்ல.
இங்கே இங்கே கோவிலே வந்து பூசணிக்காய் போட்டிருக்காங்க. பூசணிக்காவை தானே இது? பாரு எவ்வளோ பெரிய பூசணிக்காய். இங்கேயும் இங்கே ஒன்று. நான் கூட இங்கிறேன் இங்கே ஏதோ பிச்சு இருக்க மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். கடைசியில் அது அடி. இங்கே ஒன்று இருக்குது. இன்னொன்று எங்கே இந்த அங்கான ஒன்று இருக்குது. எவ்வளோ வருஷத்துக்கு இருக்குது பாரு. இங்கே நம்ம தெரியுதா? இங்கே வந்து நம்மளோட